முட்டை, மைதா, அவன் இது 3மே இல்லாம வீட்லயே வந்து ரவா கேக் சூப்பரா செய்யலாம். ரவை, கோதுமை, பால் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இப்ப இது ஒரு கடாயில வச்சுட்டு, நம்ம இத மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். சரியா ஒரு 40 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்றேன். பாருங்க, கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாம எவ்ளோ சூப்பரா வந்திருக்குன்னு. இந்த கேக் பேட்டர்ல என்னென்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த அளவுல சேர்த்திருக்கேன்றது உங்களுக்கு தெரியணும்னா ஃபுல் வீடியோ போய் பாருங்க. அதோட லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நல்லா ஆறுன பிறகு எடுத்து பார்க்குறேன். பாருங்க, கொஞ்சம் கூட கீழ வந்து அடிபிடிக்காம எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு. சைட்லலாம் நல்ல ப்ரவுன் கலர்ல பார்க்கறதுக்கு பேக்கரியில வாங்குற கேக் மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டும் அதே போலவே இருக்கும். முட்டை சேர்க்காம நம்மளால இந்த அளவுக்கு சாஃப்ட்டா கொண்டு வர முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மறக்காம போயிட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க.